ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க? திஸ் இஸ் செல்வராஜ் ஃப்ரம் சர்டிஃபைடு ஆம்வே நியூட்ரைட் டைரக்ஷனல் பார்ட்னர் ஒப்பிட்டுருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸ் வீடியோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பாருங்க ஒரு நல்ல நாலேஜ் ஆகிங்க உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்க நியூட்ரைட்டில் நேச்சுரல் பி வித் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விட்டமின்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து 100 பேர் எக்ஸாம்பிளுக்காக விட்டமின் பி வந்து செக் பண்ணியிருக்காங்க. அதில் 80 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி வந்து இருக்குது. ஸோ ஏன் வந்து அந்த டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா, ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரொம்ப உடல் சோர்வாகவே எப்பயுமே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. நாலாவது வந்து புவர் மெமரியாக இருக்கும். அஞ்சாவது மூட்ஸ் சேஞ்சஸாக இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு கோவப்பட்டு போவாங்க. ப்ளஸ் வந்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளங்கை உள்ளங்கால் குத்துற மாதிரி வந்து ஒரு இருக்கும். இதெல்லாம் டெஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சி. ப்ளஸ் வந்து அவங்க கை காலம் அப்பப்போ வந்து மருத்துவமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸ் இதுலேயே இருக்கும், டீஹைட்ரேட் இல்லையா அந்த மாதிரி. ப்ளஸ் வாயிலையும் புண்ணு இருக்கும், ஸ்டொமக்லேயும் புண்ணு இருக்கும். ப்ளஸ் வந்து அடிக்கடி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து டிஸ்கலர் இருக்கும். ஸோ ஜாண்டிஸ் வர மாதிரி வந்து அதாவது வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஸ்கலர் இருக்கும். இது மாதிரி இதெல்லாம் வந்து சிம்டம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ரிச் ஃபுட் இருக்குது பார்த்திங்கன்னா, பீன்ஸு, முட்டை, மஞ்சள் கரு, மீன், சிக்கன், அப்போ வந்து ஸ்பீனாச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசலைக்கீரை, அப்போ வந்து பனானா இருக்குது, நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குது, அப்போ சோயா மில்கில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன். இதே நம்முடைய பி விட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா இது எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெட் செல்ஸ் வந்து சிகப்பணுக்கள் வந்து ஃபார்ம் ஆகும். விட்டமின் பி வந்து ரொம்ப முக்கியம் ஃபார்ம் ஆகிறதுக்கு. இரண்டாவது மென்டல் ஹெல்த்து. உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா விட்டமின் பி வந்து ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தி ஸ்கின், நெயில், நகம், ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். நாலாவது மெட்டாபாலிசம் வந்து எனர்ஜி வந்து மெட்டாபாலிசம் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு விட்டமின் பி ரொம்ப முக்கியம். ஐந்தாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, நம்ம வண்டியில் வந்து ஆயில் நம்ம போடுறோம் இல்லைங்களா, ப்ளஸ் பெட்ரோல் 2 காம்பினேஷன் வந்து போடுவாங்க. சப்போஸ் ஆயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன இருக்குது, அதனால் வந்து அது கன்வெர்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விட்டமின் பி ரொம்ப முக்கியம். ப்ளஸ் லிபிட் வந்து நர்வ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நியூவாக வந்து செல்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஹோமோசிஸ்டைன், நான்வெஜ் அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஹோமோசிஸ்டைன் அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்